தற்போதைய அண்மை செய்தி. ஹிமாச்சல் பிரதேசத்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் பெருவெள்ளத்தில் சிக்கி இதுவரை 69 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். ஹிமாச்சல் பிரதேசத்தில் கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் அங்கு ஏற்பட்டுள்ள நிலச்சரிவு, பெருவெள்ளம் ஆகியவற்றில் சிக்கி 69 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணியில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். இந்த பெருவெள்ளத்தில் 700 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலைகள், மின்சார கம்பங்கள் சேதமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் யோகேஸ்வரன். ஹிமாச்சலில் பெய்து வரும் கனமழை, நிலச்சரிவில் சிக்கி 69 பேர் பலியாகி இருக்கின்றனர். எத்தனை பேர் அங்கு சிக்கியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது? அது தொடர்பான கூடுதல் விவரங்கள். வினோத், பருவமழை தொடங்கியதிலிருந்து வட மாநிலங்கள்ல, குறிப்பா இமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட இமயமலையை ஒட்டி இருக்கக்கூடிய வட மாநிலங்கள்ல பருவமழை என்பது தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் இமாச்சல பிரதேசத்துல கடந்த 10 நாட்களாக பெய்து வரக்கூடிய அதீத கனமழை காரணமாக இமாச்சல பிரதேசத்துல இயற்கை பேரிடர்கள் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு பக்கம் வெள்ளம், மற்றொரு பக்கம் வெள்ளத்தினால் ஏற்படக்கூடிய நிலச்சரிவு என அடுத்தடுத்து அங்கு இயற்கை பேரிடர்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதுவரை 69 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று இமாச்சல பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் சுக்விந்தர் சிங் சுகு அதிகாரப்பூர்வ செய்தியாளர் சந்திப்புல சற்று நேரத்திற்கு முன்பாக தகவல்களை பகிர்ந்திருக்கிறார். அதே நேரத்துல இமாச்சல பிரதேசத்துல கடந்த சில நாட்களில் மட்டும் 14 இடங்கள்ல மேக வெடிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. வழக்கமாகவே இந்திய வானிலை ஆய்வு மையம் வழங்கியிருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ தகவல் அடிப்படையில் இமாச்சல பிரதேசத்தில் அதீத கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை தெரிவித்திருந்தார்கள். ஆனால் மேக வெடிப்பு என்பது திடீரென ஏற்பட்டதன் காரணமாக ஏற்பட்ட அதீத வெள்ளம் காரணமாகவும், வெள்ளத்தை தொடர்ந்து ஏற்பட்ட நிலச்சரிவின் காரணமாகவும் அதிக அளவுல பொது சொத்துக்களுக்கு சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்ற தகவல்களையும் இமாச்சல பிரதேசனுடைய முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக 700 கோடி ரூபாய் அளவுக்கு இமாச்சல பிரதேசத்துல சேதங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில 110 பேர் காயமடைந்திருக்கிறார்கள், 37 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் தேடக்கூடிய பணிகள்ல இமாச்சல பிரதேசத்தினுடைய பாதுகாப்பு படை வீரர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோடு இது குறித்தெல்லாம் தொலைபேசியில பேசியிருக்கக்கூடிய நிலையில NDRF குழுக்களும் இமாச்சல பிரதேசத்தினுடைய பல்வேறு இடங்கள்ல தேடுதல் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்ற தகவல்களை எல்லாம் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இந்திய வானிலை ஆய்வு மையத்தினுடைய தகவலின்படி இன்னும் சில தினங்களுக்கு இமாச்சல பிரதேசத்தை ஒட்டியிருக்கக்கூடிய மாநிலங்கள்ல மழை நீடிக்கும் என தெரிவித்திருக்கக்கூடிய நிலையிலே இமாச்சல பிரதேசத்துல கடந்த 10 நாட்களாக பெய்திருக்கக்கூடிய கனமழையினாலே 69 பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் 40க்கும் மேற்பட்டோர் காணாமல் போன நிலையில் அவர்களை தேடக்கூடிய பணிகள் நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல உயிரிழப்புகள் இன்னும் அதிகரிக்க கூடுவதற்கான வாய்ப்புகளை இருக்கிறது என்று அதிகாரிகள் கருதுகிறார்கள். இருந்தாலும் கூட மக்களை தற்போதைக்கு பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு அந்த அடிப்படையில மக்கள் பாதுகாப்பான நிவாரண முகாம்களுக்கு அழைத்து செல்லப்படுவதாகவும் மாநில முதலமைச்சர் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வ செய்தியாளர் சந்திப்பில் தகவல் எல்லாம் பகிரப்பட்டிருக்கிறது. ஹிமாச்சலில் ஏற்பட்டிருக்கிற வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் குறித்தான அண்மை தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.